இந்தியாவை பகைக்காதீர் என்பதான அவருடைய கருத்தை மேற்கோள் காட்டி தமிழன் பத்திரிகை ஒரு செய்தியை தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு முக்கியமான விடயங்களை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். மின்சார சபையை மறுசீரமைப்பதற்கான சிறந்த தீர்மானத்துக்கு நாங்கள் முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவோம். மின்சார சபையை மறுசீரமைக்கும் தீர்மானம் 20 ஆண்டுகளுக்கு முன்பே எடுக்கப்பட்டதாகவும் ஜேவிபி தான் அதற்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்தது. ஆனால் இன்று அவர்களே மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள். இதுவே உலக மாற்றம். எதிர்க்கட்சியில் இருக்கும் போது குறிப்பிடும் சகலத்தையும் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் செய்ய முடியாது. உலக நடப்புகளுக்கு ஏற்ப மாற வேண்டும் என்பதை ஜேவிபி தற்போது அனுபவத்தினூடாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. மின்சார சபையை மறுசீரமைப்பதற்கு முறையான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை. தனிப்பட்ட தரப்பினரிடமே இதற்கான பொறுப்பு கையளிக்கப்பட்டிருக்கிறது. இது முறையற்றது. வலுசக்தி துறையுடன் தொடர்புடைய சுயாதீன நிறுவனத்துக்கு இந்த பொறுப்பை வழங்க வேண்டும். திருகோணமலை மாவட்டத்தில் எண்ணெய் கேந்திர மத்திய நிலையத்தை அமைப்பதாக 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிடப்பட்டது. திருகோணமலை எண்ணெய் தாங்கிகளில் மிகுதியாக இருக்கின்ற 66 தாங்கிகளை அபிவிருத்தி செய்வதற்கு எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. இந்த அபிவிருத்திக்கு அரசாங்கம் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும். ஜேவிபி கடந்த காலங்களில் இந்திய எதிர்ப்பு கொள்கையை முன்னிலைப்படுத்தி செயற்பட்டது. ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் இதே மனநிலையில் இருக்கக்கூடாது. ஏனெனில் இந்தியாவை தவிர்த்து இலங்கையின் எதிர்கால பொருளாதாரத்துக்கு நிலைபெறான தன்மை கிடையாது. அரசாங்கம் இந்தியாவுடன் பல துறைகளில் இணக்கமாகவே செயற்பட வேண்டும். இலங்கையும் இந்தியாவும் இருதரப்பு வெற்றி என்ற கொள்கைக்கு அமைவாகவே செயற்பட வேண்டும். இந்தியாவை பகைக்க வேண்டாம் என்பதாக அவர் நேற்றைய தினம் சபையில் சுட்டிக்காட்டி பேசியிருந்ததையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. பிரதானமான ஒரு விடயமாக அது வெளிப்படுத்தப்பட்டது.